வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 6th சாப்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கெப்லர்ஸ் லா. ஸோ மொத்தமாக 3 லாஸ் இருக்குது. ஒவ்வொரு லாவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா, லாஸ் ஆஃப் ஆர்பிட். ஈச் பிளானட் மூவ் அரவுண்ட் த சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் வித் த சன் அட் ஒன் ஆஃப் தி ஃபோக்கி. ஸோ இது மீனிங் என்ன அப்படின்னா, சன்னை சுற்றி ஒவ்வொரு பிளானட்டும் எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் சுற்றி வரும். ஸோ இந்த எலிப்டிக்கல் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 2 ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று. இந்த 2 ஃபோக்கஸ் பாயிண்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னா சன் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு லாவோட மீனிங். செகண்ட் லா என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லா இவ்வளோ எழுதுனா போதும். இப்போ செகண்ட் லா வாருங்க. லா ஆஃப் ஏரியா. ஸோ இந்த கர்சிவில் கொடுத்துருக்கிறது எழுதுனா போதும். த பிளானட்ஸ் ட்ராவல் ஃபாஸ்டர் வென் தே ஆர் நியரர் டு த சன் அண்ட் ஸ்லோவர் வென் தே ஆர் farther from it to cover equal area in equal interval of time. ஓகேவா? அதாவது சன் பக்கத்தில் பிளானட் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சன்னை விட ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி பிளானட் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ இதோட ஏரியாவும் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள், இதோட ஏரியாவும் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். இந்த ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமிங்கில் ஈக்குவல் ஏரியா தான் அது என்ன செய்யும் அப்படின்னா கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கெப்லர் கண்டுபிடிச்சார். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கும் 1 மந்த்து, இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கும் 1 மந்த்து தான் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன், தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி. இந்த ஃபார்முலாலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப். த ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட், the square of the time period revolution of a planet around the sun in its elliptical orbit is directly proportional to cube of the semi major axis. ஏன்னொன்னே ஏரியான்னு எழுதிடக்கூடாது. cube of the semi major axis of the ellipse. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் எழுதணும். இது ரொம்ப ஈஸி தான். Thank you.